வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கலை. வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் சந்தோஷமாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். லாஸ்ட்டு 2 வீடியோவில் நம்ம ஒரு ஆட் ஷூட் மாடலுக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்காக பாடியில் எப்படி டைரெக்டாக அளவு எடுக்கணும் அப்படிங்கிற வீடியோவும் நான் போட்டிருக்கேன். அதே மாதிரி அந்த ப்ளவுஸை எப்படி மெஷர்மெண்ட்டை வச்சு அளவு எடுத்த மெஷர்மெண்ட்டை வச்சு கட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவும் நான் லாஸ்ட் வீடியோவில் போட்டிருந்தேன். பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இந்த வீடியோ கனெக்ட் ஆகும். இன்றைக்கி அந்த கட் பண்ண ப்ளவுஸை எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தவங்க கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க. வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளே போய் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பாகுபலி டைப் ஸ்லீவ் நான் நிறைய வீடியோஸில் காமிச்சிருக்கேன். அதனால் அதை நான் இதில் கவர் பண்ணலை. ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பேக் போர்ஷனை 2 பேக் பட்டன் அப்படிங்கிறதுனால 2 போர்ஷன் நம்மளுக்கு இருக்கும். அதனால் ஒன்று நான் ஆல்ரெடி ஃபினிஷ் பண்ணிட்டேன். எப்படி பண்ணேங்கிறத இன்னொரு போர்ஷனை உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அடித்து திருப்ப போகிறோம். இடுப்பையும் அடித்து திருப்பியிருக்கோம், நெக்கையும் அடித்து திருப்பியிருக்கோம். ஸோ இடுப்புக்கிட்ட ஒரு ஸ்டிஃப்னஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா உள்ள ஒரு பீஸ் கொடுத்து அடிச்சிருக்கேன். ஒரு 1/2 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நெக்கையும் ஒரு 1/4 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணி உள்ளே அந்த வளைவான பகுதி எல்லாமே சிசர் கட் பண்ணிவிட்டு அப்படியே நான் ரிவர்ஸ் பண்ணி எடுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உள்ளே நம்ம பீஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணும்போது அந்த இடுப்பு பகுதியில் ஒரு நல்ல க்ரிப்பு கிடைக்கும். அதே சமயத்தில் நம்மளுக்கு ஃபினிஷிங்கும் நல்லா நீட்டாக இருக்கும். நெக்கு கிட்ட பார்த்திங்கன்னா உள்ளே எந்த கிளாத்தும் கொடுக்கல. சிங்கிளாக தான் லைனிங்கை ஒரிஜினல் மேலே வச்சு அட்டாச் பண்ணி இந்த மாதிரி நான் சிசர் கட் பண்ணி திருப்பி எடுத்திருக்கேன். ரொம்ப சிம்பிளான ஃபினிஷிங் மெத்தட் தான். ரீசன் பார்த்திங்க அப்படின்னா இது ஒன்ஸ் தான் அவங்க யூஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கண்டிப்பாக இதை யூஸ் பண்ண போகிறதில்ல. இந்த ஆட் முடிஞ்சதுக்கப்புறமா கண்டிப்பாக இதை அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு சொன்னாங்க. பட் இருந்தாலும் நம்ம ஃபிட்டிங்கில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ண போகிறதில்ல. ஃபுல்லாக நம்ம லைனிங்கை ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு பிசுறு எல்லாமே கட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா பேக் டாட்டு 1/4 இன்ச்சு நம்ம தையல் விட்டுருக்கோம் தையலுக்கு. ஸோ அதை மார்க் பண்ணிவிட்டு பேக் டாட்டை நம்ம டபுள் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டார்டிங்லேயும் முடிக்கும் போதும் நல்லா டான் பண்ணி முடிச்சுக்கோங்க. எல்லா போர்ஷனும் நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போதே நம்ம பேக்கில் இடுப்பு சுற்றளவு எவ்வளோ மார்க் பண்ணணும், எவ்வளோ தைக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம லைனிங்கில் எழுதியிருக்கோம். அதை பார்த்துட்டு நம்ம கையோட மார்க்கிங்கும் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டைமும் கண்டிப்பாக நம்மளுக்கு சேவ் ஆகும். ஸோ பாருங்கள், நான் ஹூக் பட்டி பட்டன் பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்காக ஒரு 2 இன்ச்சு அகலத்தில் பீஸ் எடுக்கிறேன். இது எல்லாமே நம்ம யூஸ்வலாக எப்படி நம்ம பண்ணுவோமோ அதே மாதிரியான மெத்தட் தான். ஒரு 1 இன்ச் அகலத்தில் பீஸ் எடுத்து ரைட் சைடு மேலே வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த லைனிங் போர்ஷனை உள்பக்கமாக திருப்பி விட போகிறேன். டாப் ஸ்டிச்செல்லாம் போட்டுக்கலாம். ஃபினிஷிங் நல்லா நீட்டாக வரணும். இதில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப குட்டியாக இருக்குது இந்த பகுதி. நம்மளுக்கு ஒரு 3 ஹூக் அந்த மாதிரி தான் நமக்கு வைக்கிற மாதிரி வரும். ஏன்னா ஆல்ரெடி அவங்க நல்லா டீப் நெக் கேட்டிருக்கனால இந்த அளவு தான் நம்மளுக்கு பேக் போர்ஷனில் ஹூக் பட்டியும் வி பட்டியும் வரும். ஸோ இது கிட்டத்தட்ட இந்த பிரேசியர் லுக்கு ஒரு சில பிரேசியர்லாம் 3 ஹூக் இருக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு வரும் இல்லையா, அதே மாதிரியான ஒரு லுக்கு தான். ஸோ வி பட்டி வைக்கும்போது இது பேக் பட்டன் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்ம வி வைக்கக்கூடாது. நம்ம கண்டிப்பாக லூப் தான் வைக்கணும். எப்போவுமே பேக் பட்டனில் நீங்கள் வி வைக்கிறத விட லூப் வச்சிங்க அப்படின்னா தான் அந்த நீங்கள் ப்ளவுஸை ஃபிட்டிங்காக போடும்போது அது விரிஞ்சு கொடுக்காது. விரிஞ்சு கொடுக்காமல் இருந்தால் தான் உங்களுக்கு ஃபிட்டிங் நல்லாயிருக்கும். இதே வி வச்சிங்கன்னா அது இழுத்துட்ருக்கும். ஸோ சென்டரில் ஃபினிஷிங்கும் நல்லா இருக்காது. அந்த கேப் விழுகிற மாதிரி லுக்கு வந்துடும். ஸோ அதனால் எப்போவுமே பேக் பட்டன் வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வி ப்ரிஃபர் பண்ணவே பண்ணாதீங்க. கண்டிப்பாக லூப்பு தான் வைக்கணும். அந்த மாதிரி வச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். ஈவனாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு பாருங்கள், நான் சொன்ன மாதிரி 3 லூப்பு தான் நம்ம வைக்க போகிறோம். ஸோ பேக் போர்ஷனில் கையோடு நான் மார்க் பண்ணி பின் பகுதிக்கு தேவையான எல்லா வேலையும் கம்ப்ளீட் பண்ணி வச்சிட்டேன். அடுத்தது ஃப்ரண்ட் போர்ஷன். ஃபஸ்ட்டு நம்ம ஒரிஜினலை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு லைனிங்கில் சென்டரில் ஒரு ஜாயிண்ட் வரும்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஜாயிண்ட்டை போட்டுட்டு மேலே ஒரு டாப் ஸ்டிச் ஒன்று கொடுத்துக்கிட்டேன்.
இதில் நம்ம வந்து பேடு வச்சு அட்டாச் பண்ணணும். ஸோ அதுக்காக வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரிஜினலாக எடுத்துக்கலாம். ஒரிஜினலில் இந்த சைடு பகுதி நம்ம பிரின்சஸ் கட்காக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சைடு பகுதியை ஒரிஜினலில் மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். மாறாமல் இருக்கணும், லெஃப்ட் ரைட்டு மாறாமல் இருக்கணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பின் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தைக்கும்போது ஈஸியாக இருக்கும். ஆம்ஹோல் கிட்ட நீங்கள் நாச் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த ஆம்ஹோல் கிட்ட நாச் பண்ணதுனாலையும் நம்மளுக்கு வந்து எந்த பக்கம் எந்த சைடு வரணும் அப்படிங்கிறது கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். சென்டரில் எல்லாமே நம்ம நாச் போட்டிருக்கோம். கரெக்டாக அந்த அபெக்ஸ் பாயிண்ட்டுக்கிட்ட ஒரிஜினலில் வந்து நம்ம நாச் பண்ணியிருக்கிறோம். அதனால் வந்து அப்போவும் நம்மளுக்கு தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அட்டாச் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கிராஸில் சிசர் கட் பண்ணி விட்டுட்டு மேலே ஒரு டாப் ஸ்டிச் ஒன்று கரெக்டாக எட்ஜில் கொடுங்க. இதே மாதிரி இன்னொரு சைடும் நான் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ பாருங்கள், ஃப்ரண்ட்டு இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இதே மாதிரியே லைனிங்கையும் பண்ண போகிறோம். லெஃப்ட் ரைட் மாறாமல் இருக்க பின் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி சென்டரை கரெக்டாக அந்த சென்டரில் போட்ட நாச் மாறாமல் கரெக்டாக வச்சுட்டு ரொம்ப இழுக்கவும் கூடாது, அதே சமயத்தில் ரொம்பவும் லூஸ் விடக்கூடாது. அந்த நாச்செல்லாம் கரெக்டாக ரெண்டுலேயுமே மேட்ச் ஆகுதான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு கரெக்டாக ஃபினிஷ் பண்ணுங்கள். அதே மாதிரி சிசர் கட் பண்ணிவிட்டு மேலே எட்ஜு ஸ்டிச்சு 2 சைடும் போட்டு விட்டுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறமா இந்த மாதிரி மடித்து பார்த்தீங்க அப்படின்னா சென்டரில் பாருங்கள், எக்ஸ்ட்ரா இருக்கிறத கொஞ்சம் லைட்டாக மட்டும் ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கிறத நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன். இதுக்கப்புறமா இதில் நம்ம பேடு வச்சு ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா அந்த அபெக்ஸ் பாயிண்ட்டினுடைய அந்த சென்ட்ரு நாச்சஸ் நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த இடத்துல நான் வந்து மார்க் பண்ணிவிட்டு அந்த பேடை வந்து நான் வச்சு பார்க்குறேன். பேடினுடைய சென்டரை வந்து நீங்கள் இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி ஃபோல்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதனுடைய சென்டர் வந்து நம்மளுக்கு ஈஸியாக தெரியும். ஸோ இந்த மாதிரி வச்சு பார்க்குறேன். ஸோ இதுக்கு அபெக்ஸ் பாயிண்ட்டு ஒரு 1/2 இன்ச்சு இறக்குனா தான் சரியாக வைக்க முடியும்னு எனக்கு தோணுது. பட் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நெக்கை வந்து அடித்து திருப்பிடலாம். இப்போ நெக்கு பார்த்திங்க அப்படின்னா பேக்கில் எப்படி நம்ம லைனிங்கும் ஒரிஜினலையும் அடித்து நெக்கை ஃபினிஷ் பண்ணமோ, அடித்து திருப்பி ஃபினிஷ் பண்ணமோ அதே மாதிரி தான் பண்ண போகிறேன். பட் இங்கே ஃப்ரண்ட்டில் நான் என்ன பண்ண போகிறேன்னா எக்ஸ்ட்ரா வந்து உள்ளே ஒரு பீஸ் கொடுக்க போகிறேன். ஏன்னா அப்போ தான் அந்த நெக்குக்கு ஒரு ஸ்டிஃப்னஸ் கிடைக்கும், ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும். ஏன்னா பேக் வந்து உங்களுக்கு பியூராக அது வந்து ஸ்ட்ரெயிட் பீஸ், அதனால் அதில் நம்ம ரொம்ப இழுத்தெல்லாம் கொடுக்காது. பட்டு வந்து நம்ம ஃப்ரண்ட்டு வந்து லைட்டாக ஒரு துளி கிராஸ் இருக்குது ஃப்ரண்ட்டில், ரொம்ப கரெக்டான ஸ்ட்ரெயிட் பீஸ் நம்ம போடலை. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு பீஸ் ஸ்ட்ரெயிட் பீஸே நான் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி உள்பக்கமாக நீங்கள் கொடுத்து ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த நெக்குக்கு வந்து ஒரு ஸ்டிஃப்னஸ் கிடைக்கும். நெக்கு வந்து லூஸ் ஆகிற ப்ராப்ளம் கண்டிப்பாக வராது. ஆல்ரெடி இது வந்து பார்த்திங்கன்னா தின் ஷோல்டர், ரொம்ப ஒரு 1.25 இன்ச் அளவு தான் வந்து ஷோல்டர் நம்ம ப்ளவுஸில் வச்சுருக்கோம். ஸோ இந்த கண்டிப்பாக வந்து இந்த பீஸ் கொடுத்து அடிக்கிறது கரெக்டு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் இந்த மாதிரி பீஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணுறேன். இது நீங்கள் வேறு ஏதாவது நார்மல் நெக்கில் யூஸ் பண்ணுறதுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் இதே மெத்தடை. பாருங்கள், உள்ளே இருக்கிற இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்தோம் இல்லையா, அதனுடைய பிசுறு எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வளைவான இடங்கள் எல்லா பக்கமும் நம்ம சிசர் கட் பண்ணி விட்டுக்கலாம். கிராஸில் எல்லாமே எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு சிசர் கட் தேவையோ வளைவான இடங்கள், கார்னர்ஸ், அங்கே எல்லாமே சிசர் கட் பண்ணி விட்டுக்கலாம். அதே மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் வச்சோம் இல்லையா, அதுலேயுமே சிசர் கட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நான் அந்த பேடை வச்சு செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ அபெக்ஸ் பாயிண்ட்டு எனக்கு ஒரு 1/2 இன்ச்சு வரைக்கும் கீழே இறக்குனா தான் அது இது வந்து செட் ஆகிற மாதிரி தோணுது பேடு. ஸோ அதனால் நான் இறக்கிக்கிறேன். ஸோ இதனால் ஏதாவது ப்ராப்ளம் வருமான்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா இப்போ பேடே வந்து அவங்களுக்கு கப் ஷேப் வந்து சரியாக இல்லை, ரொம்ப கம்மியாக இருக்கனால தான் அவங்க வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ இது பேடு வைக்கும்போது அவங்களுக்கு ஒன்றும் பெரிய மாற்றம் எதுவும் வராது. ஸோ நெக்கில் வந்து நான் வந்து லைனிங்கை ஓப்பன் பண்ணி வச்சு இந்த மாதிரி ஒரு எட்ஜு ஸ்டிச் ஒன்று கொடுத்துக்கிறேன். இது எல்லாமே நெக்கினுடைய ஃபினிஷிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஷேப் எல்லாம் கரெக்டாக நம்மளுக்கு வர்றதுக்கு. ஏன்னா நம்ம நார்மல் ரவுண்ட் ஷேப் வெட்டலை, நம்ம இதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான நெக்கு தான் நம்ம கட் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து கரெக்டாக வரணும் அப்படின்னா இந்த டாப் ஸ்டிச் எல்லாமே கரெக்டாக கொடுக்கணும் நீங்கள்.
பேடை கரெக்டாக சென்டரில் வச்சுட்டு பேடுக்கு வந்து ஸ்டிச் கொடுக்குறேன் நான். ராங் சைடு, அதாவது லைனிங்கினுடைய உள்பக்கமாக வந்து இந்த பேடை உள்ளே வச்சு வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி அட்டாச் பண்ணிக்கிறேன். ரவுண்ட் ஸ்டிச் போட்டு அட்டாச் பண்ணுறேன். சென்டர் மாறாமல் இருக்கணும்னு நீங்கள் குண்டூசி போட்டு பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த குண்டூசியை வந்து நீங்கள் கழட்டி எடுத்துக்கலாம். கரெக்டாக ஸ்டிச் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் குண்டூசியை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் இன்னொரு சைடும் நான் வந்து பேடு வச்சு அட்டாச் பண்ணேன். உங்களுக்கு இந்த பேடு வந்து லைட்டாக ஒயிட் கலராக தெரியுது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த பேடுக்கு மட்டும் தனியாக லைனிங் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொண்டு வந்து நீங்கள் லைனிங் மேலே வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். இது அவங்க ஒன்ஸ் யூஸ் தான் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுனால நான் டைரெக்டாக லைனிங் மேலேயே வச்சு அட்டாச் பண்ணிட்டேன். ஸோ 2 சைடும் இப்போ நம்ம பேடு வச்சு அட்டாச் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா நம்ம ஃபுல்லாக ஃப்ரண்ட்டு லைனிங் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி பிசுறு தெரியாமல் ஷோல்டர் அடிக்கிறதுக்காக இப்போவே வந்து நான் ஷோல்டரை அட்டாச் பண்ணுறேன். பேக்கில் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக லைனிங் எல்லாம் அட்டாச் பண்ணிட்டோம். ஆனால் ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம இன்னும் பண்ணலை. ஸோ ஒரிஜினல் மேலே வச்சு ஃப்ரண்ட்டினுடைய ஒரிஜினல் மேலே பேக்கை வச்சு அட்டாச் பண்ணி பிசுறு தெரியாமல் கம்ப்ளீட் பண்ணுறோம். இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஃப்ரண்ட்டு ஃபுல்லாக லைனிங்கோடு அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி திருப்பி எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷோல்டர் கிட்ட பிசுறு எதுவுமே தெரியாது. ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். நெக்கில் இருந்து நம்ம லைனிங்கையும் ஒரிஜினலையும் அட்டாச் பண்ண ஆரம்பிக்கிறோம். நெக்குக்கு உண்டான அந்த பர்ஃபெக்டான ஷேப் கொடுத்து மேலே ஒரு எட்ஜ் ஸ்டிச் ஒன்று போட்டுகிட்டே வாங்க. அந்த பேடு போர்ஷன் கிட்ட வரும்போது லைட்டாக ஒரு ப்ரெஷர் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பேடு வந்து கொஞ்சம் அமுந்துக்கும். ஸோ அதனால் அந்த இடம் வரும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக அந்த பேடை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி கொடுத்து மேலே எட்ஜ் ஸ்டிச் போடுங்க. ஏன்னா இப்போ நம்ம போடுற அந்த எட்ஜ் ஸ்டிச்சு வந்து பேடை ஒட்டி தான் இருக்கும். அந்த பேடினுடைய ஷேப்பில் தான் நம்ம நெக்கே வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இனி ஃபுல்லாக நம்ம லைனிங்கை அட்டாச் பண்ணிக்கலாம். லைனிங் அட்டாச் பண்ணும்போது கீழே பார்த்தீங்க அப்படின்னா அந்த சென்டரெல்லாம் மாறாமல் இந்த மாதிரி குண்டூசியில் பின் பண்ணிக்கிட்டு அட்டாச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம இதே மெத்தட்லேயே நம்ம நல்லா தேய்ச்சி வச்சு லைனிங்கும் ஒரிஜினலும் கரெக்டாக எங்கேயும் சுருக்கு இல்லாமல் நீட்டாக வர்ற மாதிரி நம்ம அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். சென்டரில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு லைனிங் தான் கரெக்டான அளவு. ஸோ அந்த சென்டரில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாமே நம்ம லைனிங் அட்டாச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா பிசுறு வெட்டும்போது கரெக்ட் பண்ணி வெட்டிக்கலாம். ஸோ இதில் பேடு வச்சு அட்டாச் பண்ணுறதுல இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. அட்டாச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா லைனிங்கையும் ஒரிஜினலையும் ஒன்றா ஜாயின் பண்ணுறது. அதுக்கப்புறம் பிசுறெல்லாம் வெட்டி முடித்ததுக்கப்புறமா நம்ம ஸ்லீவெல்லாம் அட்டாச் பண்ணிட்டேன். ஃப்ரண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பேக்கில் எப்படி பீஸ் கொடுத்து அடிப்போமோ அதே மாதிரி பீஸ் கொடுத்து அடிச்சிட்டேன். ஃப்ரண்ட்டில் எங்கே சைடு ஜாயின் பண்ணுமோ அங்கேயும் நான் மார்க் பண்ணிட்டேன். ஸ்லீவ் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய வீடியோஸில் நான் காமிச்சிருக்கேன். பாகுபலி ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதும் யூஸ்வலாக நம்ம ஜாயின் பண்ணுற மெத்தட் தான். ஸோ ஃபுல்லாக ஃபினிஷ் ஆனதுக்கப்புறமா ப்ளவுஸினுடைய லுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்தது. நான் நேரில் அவங்க போட்டிருந்ததை பார்த்தேன். பட் அந்த சூழ்நிலையில் என்னால் வந்து வீடியோ எதுவும் எடுக்க முடியல. அவங்கக்கிட்ட பர்மிஷன் கேட்க முடியல. பேக் போர்ஷன் பார்த்திங்கன்னா நல்ல டீப்பாக ரவுண்டாக இருந்துச்சு. ரொம்ப நல்ல ஃபிட்டிங்காக இருந்தது. சூப்பராக இருந்தது. கஸ்டமர் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருந்தாங்க. இதை நான் தைச்சு முடித்தது உடனே நான் வந்து உங்களுக்கு எடுத்தேன். இன்னும் அயன் கூட பண்ணலை. ரொம்ப அர்ஜென்ட்டுங்கிறனால சரி டக்குன்னு வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம அயன் பண்ணி எல்லாம் பண்ணி டெலிவரி கொடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டே நான் வந்து வீடியோ எடுத்துட்டேன். இன்னும் இதை வந்து அயன் பண்ணிவிட்டு டெலிவரி கொடுக்குறது தான் பேலன்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.